இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. முதல்ல அவர்கிட்ட மனு வாங்கினதே தப்பு. ரோட்ல போற வரவங்க கிட்ட எல்லாம் மனு வாங்கிடுவீங்களா? அவ்வளவுதான் சொல்லுவேன். எதுவும் பேசாத. உண்மைதானே சொன்னேன். உங்க அப்பா என்ன காவேரி டெக்ஸ்டைல்ஸ் ஓனரா என்ன? அதான் மொத்தமா எழுதி கொடுத்துட்டாருல. அப்புறம் என்ன ரோசா வருது? மார்த்தாண்டன் சொல்றது உண்மைதான். நான் இப்ப எந்த கடைக்கும் உரிமையாளரா இல்ல. இந்தாப்பா ஒத்துக்கிட்டாருப்பா. நாமினேஷன் பண்ணது 2 பேரு, ஒருத்தர் சங்கத்திலேயே இல்ல. அப்போ விஜய் தானே அண்ணன் போஸ்ட். நாமினேஷன் கொடுக்க இன்னும் டைம் இருக்கு. அவனா உரிமையாளரா இல்லாம இருக்கலாம். ஆனா என் பசங்க இருக்காங்க. என் பையன் மாற எலெக்ஷன்ல நிப்பான். திறமை இருந்தா, திராணி இருந்தா எதிர்த்து நின்று ஜெயிச்சு பாரு. சும்மா இந்த சரி வேலை பண்றதெல்லாம் இங்க நடக்காது. எழுதுற அவ இப்படி போட்டோல தொங்குறது காரணமே இவன் தானே. பெரிய தியாகி ஆர்த்தி எடுக்கிறியா? அவன் பேரை விட்டுட்டு நீ எப்படி நான் பத்திரிக்கை அடிக்கலாம்? அவன் என்ன பண்ணிட்டான்னு இப்ப அவன் பேரை பத்திரிகையில போட சொல்றீங்க? சூரத் வரைக்கும் ஒரு முக்கியமான வேலையா போகணும். ராகவன் கல்யாணம் முடிச்சுட்டு போறேன். கல்யாணத்துல நீ இருக்க கூடாதுன்னு தான் கிளம்ப சொல்றேன். என் பையன் மாற இந்த எலெக்ஷன்ல நிப்பான். மரா, டேய் மரா, செல்ல புட்டி. டேய் கை கொடு. சூப்பரா. அப்புறம் நாங்களும் ஒன்னு கேள்விப்பட்டோம். மாமாவே உன்னை எலெக்ஷன்ல நிக்க சொன்னாராமே. கார்த்தி சொன்னாரு. மரா, எவ்வளவு பெரிய விஷயம்டா. என் அண்ணன் உன்ன கைய காமிச்சு என் புள்ளதான் நிக்க போறான்னு சொல்லிருக்கு. எவ்வளவு பெருமையா இருக்கு தெரியுமா எனக்கு. சந்தோஷமான விஷயம் நடந்திருக்கு. இதுக்கெல்லாம் அழுதுட்டு இருப்பாங்களா? இதுவும் சந்தோஷம்தான் வீரா. சின்ன வயசுல இருந்து என் அண்ணனும் இவனும் எதிரும் புதிருமா தான் இருப்பாங்க. 2 பேரும் சிரிச்சு பேசினது கூட இல்ல. எப்போ இதெல்லாம் சரியாகும், என் அண்ணன் இவனை எப்ப மனப்பூர்வமா தான் புள்ளன்னு ஏத்துக்க போதுன்னு நான் வேண்டாத கடவுளும் இல்ல, ஏங்காத ஏக்கமும் இல்ல. ஆனா இப்ப நடக்கிறதெல்லாம் பார்த்தா அது நடந்துரும் போல இருக்கு. அதான் அந்த சந்தோஷத்துலதான். வலிமா, 2 பேருக்குமே அவ்வளோ பாசம் இருக்கு. ஆனா ஒருத்தருக்கு ஒருத்தர் காமிச்சுக்க தான் மாட்றாங்க. அதுதான் பிரச்சனை. என்ன இது? எங்களை சொல்லிட்டு நீ அழற? அழல வலிமா. என் மாற எல்லாருக்குமே நல்லது செய்யறவன். ஆனா அவனுக்குள்ள அவ்வளவு வலி வச்சிருக்கான். ஏதோ என்கிட்ட கூட சொல்ல மாட்டான்.
அவன் எப்பவும் அப்படிதான் வீரா. மனசுல இருக்கிறத வெளியே சொல்லவும் மாட்டான், அவனுக்கு சொல்லவும் தெரியாது. அந்த விஜய் வேற இருக்கா, கண்டிப்பா ஏதாவது சதி வேலை பண்ணுவா. அது எல்லாத்தையும் நீ உடைச்சு மாமா இருந்த இடத்துக்கு நீ வரணும். சரியா? நீ வருவ. இருங்க இருங்க, முதல்ல சுத்தி போடணும், நான் எடுத்துட்டு வரேன். வலிமா எதுக்கு? எதுக்குன்னா என் அப்பாவும் பிள்ளையும் சேர்ந்து எல்லாரும் முன்னாடியும் கெத்து காமிச்சிட்டு வந்திருக்கீங்க. ஊரு கண்ணெல்லாம் உங்க மேலதான் இருக்கும், அதுக்குதான். இங்க பாரு, நீ சேர்ந்து உட்கார. வலிமா, அவனுக்கு சுத்தி போடுங்க, எனக்கு எதுக்கு? நீ இல்லாம அவ இல்ல, ரெண்டு பேருக்கும் சேர்த்துதான். கிழக்கு பார்த்து உட்காருங்க. முடிய பாரா. வா வா, சேர்ந்து உட்காரு. தள்ளி உட்காருடா. கண்மணி, நீ என்கிட்ட பேச வேணாம். கொஞ்ச நேரம் என் பக்கத்துல உட்காரு. நீ இப்படி என்ன விட்டு விலகி போகும்போதெல்லாம் எனக்கு யாருமே இல்லாத மாதிரி இருக்கு. நான் அந்த வீட்டுல இருக்கனா இல்லையான்னு யாரும் கேட்கறது கூட இல்ல. முன்னெல்லாம் எப்பவும் வீட்டுக்கு வரும்போது அப்பா அத்தை என்கிட்ட நிறைய கேள்வி கேட்பாங்க. கடையில் என்ன நடந்துச்சு, வியாபாரம் எப்படி, எவ்வளவு பணம் கொண்டு வந்த, அது இதுன்னு அவங்க கேட்கறதுக்கு நிறைய இருந்துச்சு. இப்ப அவங்க கேட்கறதுக்கும் எதுவும் இல்ல, என்கிட்ட சொல்றதுக்கும் எதுவும் இல்ல. என் கஷ்டத்தெல்லாம் யார்கிட்டயும் சொல்லி அழக்கூட முடியல கண்மணி. நீ நான் பேசுறதுக்கெல்லாம் பதில் சொல்லணும்னு எந்த அவசியமும் இல்ல. நான் சொல்றத கேட்கறேங்கிறதே போதும். இதுவே எனக்கு ஆறுதலா இருக்கு. அப்பா கடனே இருந்துட்டேன். எனக்கு வேற எதுவும் தெரியல கண்மணி.